தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவரோடு அணிஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருந்துச்சு. அவங்களுடைய வார் ரூம் கூட்டத்தில் ஒரு மதுரையை சார்ந்த இல்லை மாநிலத்தை தென் பகுதியை சார்ந்த ஒரு தலைவர் வந்து காங்கிரஸினுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் ஒரு சாதி ரீதியாக ஒரு வன்மமான சொல்லை பயன்படுத்தி பேசினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. அது யார் என்னன்னு கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு செய்தி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. மதுரை வடக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் கேட்குறாரு. மாணிக்கம் தாக்கூருக்கும் அவர் நேரடியாக செல்வப்பிரந்தகையை அட்டாக் பண்ணுறாரு. செல்வப்பிரந்தகையும் என்னை வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாக சொல்லலைனாலும் மறைமுகமாக சொல்கிறாரு. போய் நேற்று ஒரு கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த கடிதத்தில் இது குறித்து சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது தொடர்? ஒட்டுமொத்தமாக ஒரு இந்தியா அலையன்ஸ் வந்து முக்கியமான ஒரு கட்சி காங்கிரஸ், அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கிறேன். இந்த வார் ரூம் நீங்கள்ல, ஆமாம், காங்கிரஸ் யாரோட வார் நடத்துது? அதான் யாரோட நடத்துது வார்? அதான் தெரியல. இப்போ செல்வப்பெருந்தகையோட வார் நடத்துறதா சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். அப்போ அந்த வார் ரூமே அவங்க எப்பொழுதுமே கட்சிக்குள்ளே இருக்கிற சக கட்சிக்காரர்கள், கூட்டணி கட்சிக்காரர்கள் இவங்களோட தான் வார் நடத்துவாங்க. இந்த வார் ரூம் வந்து அப்படிப்பட்ட அதுக்கு தான் செயல்படுதா அப்படின்னு அப்படிதான் தெரியுது சொல்கிறதுல. அந்த செய்தி நான் படித்தேன். அதாவது நீங்கள் சொல்கிற செய்தி வந்து February 6ஆம் தேதி ஹிந்துவில் வந்துருக்குது. அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, செல்வப்பெருந்தகை ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒட்டி. என்ன பிரச்சனை? போன வருஷம் நவாஸ் கனி அங்கே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாரு. மலை புனிதமானது. அங்கே உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாரு. அங்கே ஆடு கோழி பலியிடுவதை தடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற பிரச்சனையை வந்து இவங்க கிளப்புறாங்க. யார்? இந்துத்துவா குரூப், அண்ணாமலை இந்துத்துவா குரூப்பு இதை வந்து ஒரு பிரச்சனையாக ஆக்குறாங்க அவங்க. அப்போது ஆடு கோழி பலியிடுவதை தடுக்கிறதுன்னு தான் இந்த பிரச்சனையை தொடங்குறாங்க. அப்புறம்தான் தீபத்தூண் இது தர்காவை எடுக்கணும், அதெல்லாம் பின்னால் வருது. இது ஆரம்பம். இது இந்த பிரச்சனை அப்படி ஆரம்பிக்கும்போது அதற்கு எதிராக அங்கே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து அதை கேஸுகள் நடத்துகிறாரு. மத நல்லிணக்க கூட்டமைப்புன்ற அமைப்பே அங்கே அப்போ தான் இதை ஒட்டி தான் உருவாக்கப்படுது. இது வந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, அவனுங்க வந்து மாநாடு போட்டு இதை வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆகுவான்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேக்ரவுண்டில் February 5ஆம் தேதி அன்றைக்கி செல்வப்பெருந்தகை ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இப்படி எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு கட்சின்னு ஒன்று இருக்கிறோம், நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா, முருகன் கோயிலில் வழிபாடு நடத்துவது, மேலே போய் சிக்கந்தர் தர்காவிலையும் வழிபாடு நடத்துவது, மத நல்லிணக்க நோக்கத்துக்காக இதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து இதை செய்யும் அப்படின்னு 5ஆம் தேதி அறிவிக்கிறார். இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனைக்காக களத்தில் எந்த போராட்டமும் நடத்தி நான் பார்க்கல, அந்த போராட்டமும் நடக்கலை. செல்வப்பிரந்தகை அறிவிச்சதும் நடக்கல. ஆமாம். இதுக்கு முந்தைய நேர்காணல்களில் கடந்த சில நாட்களாக நான் பேசுகிறதில்ல, திருப்பரங்குன்றத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் தெரியுது, ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு செல்வப்பெருந்தகை முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார்? அந்த நபர் யார்? அந்த முறியடித்த நபர் தான் அவரை ஜாதி ரீதியாக பேசியிருக்கார். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அவரை இப்படி ஒன்று நடத்துனீங்கன்னா இந்து ஓட்டு போயிடும் நமக்கு. ஹிந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதிலே இருக்குது இந்த ரிப்போர்ட்லேயே. அதிலே என்ன தெளிவாகவே இருக்குது. The incident allegedly occurred when the senior leader called Mr. Selvaperundagai to protest against the announcement, which he felt would alienate Hindu voters. அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று, அந்த இந்து ஓட்டர்களை தனிமைப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செய்யக்கூடிய நபர் கேவலமான ஜாதியில் பிறந்தவர் அப்படின்றது தான் அந்த சம்மந்தப்பட்ட தலைவருடைய கருத்து. அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் யாராக இருக்கும்? சம்மந்தப்பட்ட தலைவர் தென் மாவட்டத்தை சேர்ந்த சீனியர் லீடர். எனக்கு தெரிஞ்சு 2 சீனியர் இருக்கிறாங்க. ஒன்று ப. சிதம்பரம், வேணால் கார்த்தி சிதம்பரத்தையும் சேர்த்துங்க. 3வது வந்து இவர் மாணிக்கம் தாக்கூர். சரியா? சிதம்பரத்துக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் செல்வப்பெருந்தகையோடு எந்த முரண்பாடும் இருக்கிறதாக தெரியல. இப்போ நடக்கக்கூடிய இந்த காங்கிரஸின் சுயமரியாதைக்கான போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பதவி மற்றும் சுயமரியாதைக்கான போராட்டம், அல்லது பதவி என்ற பெயரில் அழைக்கப்படும் சுயமரியாதைக்கான போராட்டம், எப்படின்னா வச்சுக்கோங்க,
அதை நடத்திட்டு இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் இருக்கார் இல்லையா, இதுவரை போல் அவங்க எதுவும் நடத்தலை, அப்படி ஆமாம், ஒன்றும் நடத்தலை. அப்போ முரண்பாடு நேற்று செல்வப்பெருந்தகை கார்கேயை சந்திக்க போவதற்கு முன்னால் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்படி கட்டுப்பட மாட்டேன்றாங்க, என்ன மதிக்கலை, தலைமையை மதிக்கலை, யாரையும் மதிக்கலை, இதை கேட்குறதுக்கு தான் நான் போகிறேன்ற அளவுக்கு சொல்லிட்டார். யாருன்னு சொல்லலையே தவிர, யாருன்றது உலகத்தையே தெரியும் திருப்பரங்குன்றத்தில். அப்போது இப்படி ஒரு கட்சி தலைவரை துச்சமாக மதித்து அலட்சியமாக நடந்து கொண்டு வருகின்ற ஒரு நபர் தான் இதை பேசியிருக்கக்கூடும் என்று அறிவுள்ள யாராலையும் புரிஞ்சுக்க யூகிக்க முடியும். நேரடியாக நமக்கு விட்னஸ் இல்லைனாலும் அப்படி நம்ம யூகிக்க முடியும். இன்னொரு ஆதாரம் என்னென்னா, அந்த செயற்குழு கூட்டத்தில் கார்கே படம் இருக்குது, ராகுல் காந்தி படம் இருக்குது, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் படம் இருக்குது, செல்வப்பெருந்தகை படம் இல்லை. அந்த அவங்க நடத்தின திருப்பரங்குன்றத்தில் நடத்தின அந்த கூட்டத்தில் இது எல்லாம் ஒரு மெசேஜ் தான் நமக்கு சொல்லுது இது நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு செய்தி. இது இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம். அது ஒரு வருஷமாக காங்கிரஸ் கட்சி இதில் என்ன நடவடிக்கை எடுத்தது? இப்போ இப்படி ஒரு செய்தி ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்துச்சுன்னு இல்லை, ஓரளவு நம்பகத்தன்மை கொண்டது என்று அழைக்கப்படுகின்ற செய்திகளில், கண்ணோட்டம் எப்படி வேணால் இருக்கலாம், செய்திகளில் நம்பகத்தன்மை கொண்டது என்று அழைக்கப்படுகின்ற இந்து நாளேட்டில் இது வந்திருக்கும்போது டெல்லி தலைமை உள்ளிட்ட எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றதுனால இதை படிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த ஒரு வருஷத்தில்? இல்லை இந்த செய்தி பொய்னா அப்போயே ஒரு மறுப்பு வந்திருக்கணும். அப்படி எந்த மறுப்பும் வரவில்லை, நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படின்னா கார்கேயை ஒரு தலித்தை நாங்கள் தலைவராக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஃப்ராடு வேலை மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பேசுகிறது, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா அதுக்கு நடவடிக்கை எடுக்க? இது என்னன்னு விசாரிக்கிறதுக்கு? இல்லை காங்கிரஸ் எங்கள் கட்சி ரொம்ப ஜனநாயகமான கட்சின்றாங்களே, அந்த ஜனநாயகத்தில் இதுவும் வருதா? ஜாதி சொல்லி திட்டுறதும் ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் திருச்சி வேலுசாமியை கண்டதாக பேசுகிறாரு, அவர் போய் குருமூர்த்தி கூட்டத்திலே பேசுகிறாரு, அது ஜனநாயக உரிமை. இந்த அமெரிக்க நாராயணன் ஒருத்தர் இருக்கார், அவர் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு, அது ஜனநாயக உரிமை. இப்போ கட்சி தலைவரை ஜாதி சொல்லி திட்டுறதும் ஜனநாயக உரிமையில் வருதான்றதை காங்கிரஸ்காரங்க பதில் சொல்லணும். ஒரு கட்சி என்று அழைத்து கொள்வதற்கான தகுதி அந்த கட்சிக்கு இருந்தால், மானம் மரியாதை ஏதாவது இருந்தால் இதுக்கு பதில் சொல்லணும். இது நம்பர் 1. ரெண்டாவது, ஒருவேளை அவங்க சொல்லலை, சொல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதை ஒரு பெரிய போராட்டமாகி கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வெடித்தால் ஒழிய அவங்க வாயை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அதிகாரத்தில் பங்கு இப்படி நாரும்போது கூட பேசாமல் தானே இருக்கிறாங்க. இப்போ அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு இந்தியா டுடேலேயே அறிவிச்சிட்டார் அவர். ஆமாம், வெளிப்படையாக இன்றைக்கி சோடங்கர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ட்டா எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அப்படின்றாரு. ஸ்பீக்கரை போட்டு சொல்லியிருக்காரு, கான்க்ளேவில் உலகத்துக்கே சொல்லியிருக்காரு, என்ன எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற அளவுக்கு உள்ள கட்சி அது. அதனால் இந்து பத்திரிகையில் வந்திருக்குன்னா எங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலையேன்னு கூட சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு. அதனால் அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்று வந்திருக்குது, ஒரு ப்ரைமா ஃபேஸி இருக்குது. இது அந்த ஒரு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் சோர்ஸை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு க்ரைம், இதை உட்கட்சி சிக்கல்னு சொல்ல முடியாது. இல்லை, இது ஒரு க்ரைம். அப்போ அந்த நிருபரை போய் யாருங்க உங்களுக்கு சொன்ன சோர்ஸ், அவரை பார்த்து யார் அப்படி திட்டினது அப்படின்னு கேட்டு திமுக அரசு நேராக ஒரு எஃப்ஐஆர் போடலாம், போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். காங்கிரஸ் அதில் எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். இது கூட்டணி கட்சி தோழமை, கூட்டணி தர்மத்தில் வராது. இது இந்த ஜாதி சொல்லி திட்டினதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கூட்டணி தர்மத்தில் வரும் அப்படின்னு நான் கருதலை. அதனால் ரொம்ப பெருந்தன்மையாக திமுக இதையும் அணுகாமல் இதை அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இது சாதி ரீதியாக இழிவுபடுத்தினதை பொறுத்தவரை. அடுத்து திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வாங்க. இப்போது திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இவர் செல்வப்பெருந்தகையோட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இங்கே அதை அயோத்தியாக்கும்னு பேசுகிறாங்க, நேஷனல் மீடியாவில் இது வருது. ஆமாம், தொடர்ந்து வருது. ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு கூட இங்கே உரிமை கிடையாதா இந்த நாட்டில் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக அப்படி பண்ணுறாங்க. ரிப்பப்ளிக்கில் அர்னாப் கோசாமி எல்லாம் டிஎம்கே பற்றி பேசும்போது டிஎம்கே ஆன்டி ஹிந்து பார்ட்டி அப்படின்னா பேசுகிறார், பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு
ராகுல் காந்தியும் கட்சி தலைமையும் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. இதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, சென்சார் போர்டு நிறுத்தியிருக்கு அப்படின்றத விட திருப்பரங்குன்றம் முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு ராகுல் காந்தி கருதுகிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அதனால் அதுக்கு ஒரு ட்வீட்டோ எதுவும் செய்யலை. சரி, இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைக்காக நீதிமன்றத்தில் இந்து முன்னணிக்கு சாதகமான தீர்ப்பு, அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம சிங்கிள் ஜட்ஜு பெஞ்சு எல்லாத்துலேயும் வருது. அப்போ நாங்கள் அப்பீலுக்கு போவோம், இது சரியல்ல, கோயிலில் விளக்கேற்றுவது என்பது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏற்றப்படுகிறது, அதுதான் கோயிலினுடைய மரபு என்று கோயிலை சார்ந்த அர்ச்சகர்கள் அரங்காவலர்களே கூறுகிறார்கள். அதனால் நீங்கள் நினச்ச இடத்துலலாம் விளக்கு கொளுத்த முடியாது, நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் போய் ஏதாவது பண்ணாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் 144 போடுறோம். இதெல்லாம் நடந்துச்சு. இதையெல்லாம் கையாண்ட அதிகாரிகள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இன்னமும் ஒருத்தர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிரான இது இன்னும் பெண்டிங் இருக்குது. மற்றவங்களாம் கொண்டு போய் அவங்கெல்லாம் we will face the consequences-ன்ற அந்த அதிகாரிகள் சொல்லி நின்னதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சம்பளம் வாங்குகிற அதிகாரி. ஆனால் மதசார்பின்மை இந்த நாட்டில் காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்சி இருக்குது. நாங்கள் இல்லைன்னா மதசார்பின்மை பிடிங்கிட்டு போயிடும். மற்றவங்களாம் கோட்ஸே, நாங்கள் தான் காந்தி வாரிசு அப்படின்னு இவர் பேசினார் இல்லையா. இவர் என்ன பண்ணார்? மதுரை வடக்கு கேட்குறாரு. அங்கே எங்களுக்கு பிஎல்ஏ 200 பேர் இன்னும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த பிஎல்ஏல ஒரு 20 பேராவது இவனுக்காவது இந்த பிரச்சனை தெரியுமா, யாராவது வந்தாங்களா? ஒரு ஆளும் வரல. அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது பிப்ரவரி மாதம் நடக்குது, ஆண்டு முழுதும் பிரச்சனை நடக்குது, ஏகப்பட்ட வழக்குகள் நடக்குது, எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்கோம். அது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் ஒரு 20 நேர்காணலாவது கொடுத்துருப்பேன். இந்த எடுத்திருக்கேன். ஆமாம், கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நிறைய இடத்துல பேசவும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், நான் கட்சி தலைவர்லாம் இல்லை, ஒரு வெறும் ஆள் நான். சரியா? இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள், கட்சி தலைவர், நாடாளுமன்ற கட்சி கொறடா இவர். அதனால் இவர் என்ன பண்ணார்னா ஒன்றும் பண்ணல. கார்த்திகை தீபம் முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல விளக்கேற்றப்பட்டு இதை அரசு செஞ்ச பிறகு ஒரு ட்வீட்டு போடுறாரு, இது மத நல்லிணக்க பூமி, இங்கே அதெல்லாம் பண்ணுறதுக்கு விடமாட்டோம் அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடுறாரு. இப்போ அதில் முக்கிய நீ பண்ணலை, செஞ்சது ஒரு அரசு. அந்த அரசு ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யுது. ஆன்டி ஹிந்துன்னு தேசம் தழுவிய அளவில் பிரச்சாரம் நடக்குது, நீதிமன்றமும் பாதகமான தீர்ப்புகளை கொடுக்குது. அதையெல்லாம் தாண்டி உறுதியோடு ஒரு அரசு நின்று செய்யுதுன்னா, குறைந்தபட்சம் திமுக அரசு உறுதியாக நின்று இந்த விஷயத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார்கள், சட்டப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டலை. ஏதோ தானாக மத நல்லிணக்கம் போராடினவங்களுக்கும் மதிப்பு இல்லை, அரசு செஞ்சதுக்கும் மதிப்பு இல்லை. அதனால் அப்படி ஒரு ட்வீட்டு போடுறாரு. ஆனால் அதுக்கு கீழே ஒரு ஆறுதல் என்னன்னாக்கா, கீழே பல பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்காங்க, இவ்வளோ அவசரமாக போட்டிங்க, அப்புறம் நீ ஒரு சங்கீதானன்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு ட்வீட் எனக்கு ஞாபகம் வருது. இது ஏதோ மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் மாணிக் தாகூருக்கு ஆதரவான சில வேலைகளை. ஆமாம், அது இப்போது செல்லப்பெருந்தகை கிளம்பி பெங்களூர் போகிறாரு. ஆமாம். NSUI அப்படின்றது காங்கிரஸினுடைய மாணவர் அமைப்பு. அதனுடைய தலைவர் ஆதில் கான் அப்படின்னு பேர். அவர் போய் பாருங்கள், அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, பாவமாக இருக்குது, ஒரு கட்சி தலைவர் போஸ்ட்மேன் ஆகிட்டார். இப்போ இங்கேருந்து கார்கே பார்க்க போயிருக்காராம். கொடுங்க, புகார் தானே கொடுக்குறீங்க, கொடுங்க. நீங்கள் கொடுக்குற புகார் லெட்ரு மடிக்காமல் கசங்காமல் எங்கள் அண்ணன் மாணிக்கம் தாகூர் கைக்கு வந்துடும் அப்படின்னு ட்வீட்டு போட்டிருக்காரு. ஒரு கட்சி தலைவரை பற்றி அதில் மாணவர் அமைப்பினுடைய தலைவர் போட்டிருக்காரு. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ஆக கேடுகட்ட கட்சி எதுலையாவது நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கட்சின்னு நான் சொல்லலை ஒன்றும். அந்த ட்விட்டு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம். அப்போ செல்வ பெருந்தகையை என்னவாக இவர்கள் நினைக்கிறார்கள்? இது மாணிக்கம் தாகூர் இல்லை, ஒரு NSUI சும்மார் மாணவர் அமைப்பு தலைவர். அந்த மாணவர் அமைப்பில் ஒத்தனம் கிடையாது, அதை நமக்கு தெரிஞ்சது தான். என்ன அவர் இது மாதிரி போடுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? இதான் அப்போது இந்த ஹோல் இஷ்யூவில் திருப்பரங்குன்றம் விஷயத்துலேயும் சரி, இதுலேயும் சரி, இவர்களுடைய நடவடிக்கை என்பது இதுதான். ஒன்று, மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மைக்காக ஒரு துரும்பையும் எடுத்து போடுவது இல்லை
என்பது மட்டுமல்ல, எடுத்து போடுவதற்கு செல்வ பெருந்தகை போன்றோர் முயற்சித்தாலும் அதை தடுக்கின்றவர்களாக இந்த கட்சிக்குள்ள, நான் அன்னைக்கு சொன்னது போல், பேர் பாதி கோட்ஸே. சரிதானா? இப்போ மாணிக்கம் தாகூர் அல்லது இவரை அது மாதிரி பேசியவர்கள், இந்து ஓட்டு போயிடும்னு சொன்னவங்க, அவங்க வந்து அதுதான். இது இங்கே மட்டும் நடக்கலை. இப்போ இந்த ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா? ஆமாம், மோடி திறந்தார். ராமர் கோயில் கட்டி வேலையெல்லாம் போயிட்டுருக்குது. அது இந்த இது நடக்கும்போது 2020 மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் வருது. 2020 மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் அங்கே உள்ளவர் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த விளம்பரம் என்ன அப்படின்னா, கோயில் என்ன கட்டுறீங்க, எங்காலும் திறந்து விடலைன்னா, யார் ராஜீவ்காந்தி 86 திறந்து விடலைன்னா நீங்கள் கோயில் கட்டுருவீங்களா? அறிக்கை இல்லை, ஆடு, ஃபுல் பேஜ். இப்போ அந்த கோயிலெலாம் திறந்து, ஏன் காங்கிரஸ்காரங்க வரல, யாரும் ராகுல் காந்தி ஏன் வரல சாமி கும்பிட அப்படின்னு கேட்கும்போது, கமல்நாத், மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்த கமல்நாத், என்ன கோயில் கட்டிங்க, 86 ராஜீவ்காந்தி திறந்து விடலைன்னா நீங்கள் கட்டியிருப்பீங்களா அப்படின்னு அவர் அறிக்கை விடுறாரு. இது பழைய கதை. இப்போது இன்றைக்கு பேப்பர், நேற்று பேப்பரில் பாருங்கள், சபரிமலை வழக்கு. ஆமாம், சபரிமலையில் மாதவிலக்கு ஆளாகக்கூடிய பெண்கள், அதாவது பருவம் வருவதற்கு முன்னால் உள்ள சிறுமிகளும் மாதவிலக்கு நின்ற பெண்கள் தான் போக முடியும், இவங்க போக முடியாது. ஏனென்றால் அந்த சபரிமலை ஐயப்பன் வந்து ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி போன்ற விசித்திரமான வாதங்களை, சாய் தீபக்னு ஒரு பேரறிஞர் இருக்கார், அவங்க இதில் பிஜேபியில் ஒரு லாயர், அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணார், ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சார். அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, நீங்கள் வந்து பெண்களின் உரிமையை பற்றி பேசுகிறீங்க. பெண் அது பல கோணத்தில் அவங்க பேசுகிறாங்க, சம உரிமை, ஈக்குவாலிட்டி, தீண்டாமை, இந்த உரிமையை பற்றி பேசும்போது அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சார். ஐயப்பன் பார்க்க விரும்பலை, நான் ஐயப்பனுடைய உரிமையை பற்றி பேசுகிறேன்னார். அவர் கிளைம் பண்ணுறாரு, நான் தான் அவருக்கு அத்தாரிட்டி வேணும். ஆமாம், இல்லை ஐயப்பனுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்குது. ஓ, அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டை நான் வந்து நிலைநிறுத்துறேன். ஆமாம், ஐயப்பனுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்குதுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல இல்லையா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்கிறோம். வி த பீப்புளுக்கு தான் அதை வழங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷனை கடவுளுக்கு வழங்குகிறோம், கடவுளுக்கு பலான உரிமைகள் உண்டு அப்படின்னு இந்த செக்ஷனை நான் வந்து படித்ததில்லை. அவர் அப்படி ஆர்கியூ பண்ணார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்றாங்க. அந்த கேஸில் பெண்களை அப்படி அனுமதிக்க மறுப்பது என்பது சமத்துவத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, அது ஒரு தீண்டாமை குற்றம். தீட்டு என்ற அடிப்படையில், மாதவிலக்கு தீட்டு என்ற அடிப்படையில் சொல்லும்போது, அது தீண்டாமைன்றது தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரானதும். இதுதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பிஜேபி ஒத்துக்கல்ல, போராட்டம் நடத்தினாங்க, பெண்களை போக விடாமல் தடுத்தாங்க. அதில் காங்கிரஸும் சேர்ந்துக்கிட்டாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு 9 நீதிபதிகள் அமர்வு வந்து ரிவ்யூ வந்து விசாரிக்க போகுது ஏப்ரல் மாதம். இப்போது பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரே அறிக்கை விட்டுருக்குறாங்க. சேர்ந்துன்னா ஒரே அறிக்கை 2 பேரும். சிபிஎம் பெண்களின் வழிபாட்டு உரிமைக்கு ஆதரவாக ஏற்கனவே நிலைப்பாடு எடுத்தது. இப்போது நாங்கள் எடுத்த நிலைப்பாடு தவறு அப்படின்னு பெட்டிஷனாக மாற்றி போடு, நீ போடலைன்னா இந்த தேர்தலில் ஜெயிச்சு நாங்கள் இதை மாற்றுவோம் அப்படின்னு சதீஷன் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் வந்து அறிக்கை விட்டுருக்கார். சரிதானா? இப்போ இவங்கள அமைச்சரவையில் வச்சா தீபத்தை ஏற்றணும், இல்லைன்னா நான் ஏற்றுவேன்னு சொல்லுவாங்க. அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது, ஆக்குனா நான் போய் தடுப்பேன். உன்னை அமைச்சரவையில் சேர்த்தா தானே நடக்கும். இப்போ இந்துத்துவவாதிகள் மதம் தொடர்பாக அவர்கள் வைத்திருக்கிற கொள்கைக்கும் உங்களுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு? இல்லை, சசி தரூர் மாதிரியான ரொம்ப அட்மோஸ்ட் லிபரல்லாம் அவரே எதிர்த்தார். அவரும் சபரிமலை பெண்களை விடக்கூடாது, முதல்ல விடலான்னு சொல்லிட்டார். அப்புறம் 2 நாள்லேயே தப்பு பண்ணிட்டேன்னு திருத்திக்கிட்டார், விடக்கூடாது. சரி, லிபரல்ஸத்தெல்லாம் நம்ம வேறு இடத்துல வச்சுக்கணும், வேறு எங்கேயாவது பப்பு சரக்கு அடிக்கிற இடத்துல லிபரலாக இருக்கலாம், கோயில் வாரங்களில் அதெல்லாம் கூடாது அப்படின்னு அதை நிறுத்திட்டார். ஸோ இது திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல, மொத்தத்திலேயே இப்படி தான் இருக்குது. அதனால் காங்கிரஸ் சொல்லிக்கொள்வது போல் மதசார்பின்மைக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, நாங்கள் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் வந்து திமுகவே நம்புவாங்க, இந்த உருட்டெல்லாம் வேண்டாம். அவ்வளவு முட்டாள்களல்ல சிறுபான்மை மக்கள், அவங்க மண்டையெல்லாம் கழுவ முடியாது.
என்ன இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். சரியா? இப்போ இந்த இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணி தர்மத்தையாவது வந்து இதுவரைக்கும் வந்து காங்கிரஸ் கடைபிடிச்சிருக்காங்கன்னா அதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க இல்லை கூட்டணி தர்மத்தை அவங்க எப்பவும் கடைபிடிச்சதில்லை. இப்போ நம்ம வந்து கரூர் விஷயத்துல கூட ஆமாம் மாணிக்கம் தாகூரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கரூர் நடக்குது, கரூர் பிரச்சனை நடக்குது. இப்போ சொல்கிறேங்க, அந்த அம்மா ஜோதிமணியை பற்றி கேவலமாக பிஜேபிக்காரங்க பேசியிருக்கிறாங்க. சரி, திமுக ஐடி விங்கு கண்டனம் தெரிவித்து போட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க எதுவும் ஆர்ப்பாட்டம் நடந்தது எனக்கு தெரியல. இப்போ அவர் வேணுகோபால் வராருன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் அட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன பதவியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறீங்க? அவர் வேணுகோபாலை பார்க்கவே போகிறதில்ல முதல்வர். என்ன அங்கே அட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. சரி, இப்போ நீ உலகத்துக்கு தான் போராடல, உங்கள் எம்பியை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க, அதுக்காக போராடணும். அதில் வந்து ஒரு அதிசயிக்கத்தக்க ஒற்றுமை காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் இருக்குது. இப்போது திரிஷா பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், திரிஷாவே தான் அறிக்கை விட வேண்டியிருந்ததே தவிர விஜய் வந்து வாயே திறக்கலை. அப்புறம் நயினார் நாகேந்திரனா பார்த்து ஒரு பிஜேபிக்காரனே கண்டிச்சாங்க. இருந்தாலும் விஜய் மட்டும் பேசலை. அந்த மாதிரி இப்போ ஜோதிமணிக்கு அந்த அம்மாவே வந்து போட்டுக்கிறாங்க. திமுக ஐடிவிங்க இன்னும் ஊரில் இருக்கிற பல பேர் கண்டிக்கலாம். இப்போ உங்கள் கட்சி பெண் நம்பியின் மானத்தை காப்பாற்றுறதுக்கே வெளியே இருந்து ஆள் வர வேண்டியிருக்கு என்ற நிலையில் உங்கள் கட்சி இருக்குது. அப்படி இது இருக்கட்டும். அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க? கரூர் பிரச்சனையின் போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவதூறு பரப்புனாங்க. ராகுல் காந்தி நீங்கள் ஆறுதல்லாம் சொன்னீங்க, இவங்க களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இப்படி அநியாயமாக திமுக மேலே பொய்ப்பொழி சுமத்துகிறார்கள் அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலைன்றதுக்கு ஒரு பொருள் இருக்குதா இல்லையா? ராகுல் காந்திக்காக தெரியலன்னாலும் அதே ஊர் தானே நீங்கள். இது கொலை பண்ணிட்டாங்கன்னு பிஜேபி டெலிகேஷன் வருது ஹேமமாலினி தலைமையில். இத்தனை நடக்கும்போது இவங்க கம்முன்னு இருக்கிறாங்கன்னா சாவட்டும் திமுக அப்படின்றத தவிர உங்கள் கருத்து என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வி. பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ச்சியாக அப்புறம் கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க யூபியோட அப்படின்னு சொல்லி அடி வாங்கினார். எல்லாரும் ப. சிதம்பரம் உள்ளிட்டு எல்லாரும் வெளுத்தாங்க. இப்போ உரிமை தொகையை கொடுத்தாக்க 5000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிருவீங்களா? அது ஒரு மூட நம்பிக்கை. இவ்வளோ ஸ்டேட்டில் ஜெயித்தாங்க. புள்ளி ஒரு டேட்டா புள்ளி என்ன இப்போ இது எதுக்கு அப்படின்னா திமுகவை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்னு. அடுத்தது இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்ததே SC/ST ஃபண்டிலேருந்து எடுத்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு அம்மா ட்வீட் போட்டு அதை உடனே காங்கிரஸ்காரங்க அந்த சுபத்ரா தேவின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து சசிகாந்த் செந்திலோட பிஏவாக இருந்தாங்களாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போவும் பிஏவாக இருக்கிறாங்களா? இது மாதிரி வேலை பார்க்குறது தான் இருக்கிறாங்க போல் இருக்குது. என்ன உதவியாளர், இதெல்லாம் தான் உதவி. என்ன இப்படி இதை வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுக அரசு மறுப்பு வெளியிடுது. ஏன் அவர் ரவிக்குமாரே வெளியிட்டார் மறுப்பு. அப்போ இது மாதிரி அயோக்கியத்தனமாக ஒரு பொய்யை பிரச்சாரம் பண்ணதுக்கு மன்னிப்பு ஏதாவது கேட்டிங்களா? நான் கேட்குறேன், இவ்வளவு சொல்லிட்டு வரேன். காங்கிரஸினுடைய பிரச்சனைகளை பற்றி இப்போ நான் திமுகலாம் இல்லை, வெளியே தான் இருக்கிறேன். இப்போ திருப்பரங்குன்றம் பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா பாரபட்சம் இல்லாமல் சேகர்பாபுவையும் அடிச்சிருக்கிறோம். அதில் என்னெல்லாம் சேகர்பாபு தப்பு பண்ணார் அப்படின்னு இல்லை அன்பகத்தில் மேடை போட்டே பேசியிருக்கேன். ஆமாம். அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த இவ்வளவு கேவலமாக திமுகவுக்கு எதிராக பண்ணுறீங்களே, திமுக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதிராக பண்ணியிருக்குதா? கொஞ்சம் நியாயமாக யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஒரு நாகரீகம் என்பதே கிடையாது, குறைந்தபட்ச கண்ணியம் என்பது கிடையாது, நேர்மை என்பது கிடையாது. அப்படின்றது தான் இந்த கட்சி. அதுதான். அதனால் இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் கணக்கு செட்டில் பண்ணணும் திமுக. இது சும்மா இப்போ மாணிக்கம் தாகூர் பேசினார் அப்படி முடிகிற இதுதான் இவங்களுடைய தொடர் நடவடிக்கை. இந்த நபர்கள் இப்போ நான் சொன்னவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதுக்கு என்னான்னு முடிவு சொல்லு. இது நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கலைன்றது இருக்கட்டும், நடந்ததுக்கு பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும் அவங்க. அப்படி இல்லாத வரைக்கும் இவர்களோடு கூட்டணி வைத்து கொள்வது திமுகவுக்கு பலவீனம். அது திமுகவினுடைய கௌரவத்தை கெடுக்கும். ஏதோ இவங்களை நம்பி இருக்கிற மாதிரி. இவங்க வந்து விஜயோடு அனுப்பிடுறதுல பல நல்லதுகள் இருக்குது. என்ன இப்போ ஏன் விஜயை விரும்புகிறாங்க? விஜய் பிஜேபி எதிர்க்கலைன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஒன்றும் குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை, உலகத்துக்கே அது தெரியும். அதனால தான் இவங்க சேர்றாங்கன்னு சொல்கிறேன் நான்.
இப்போது பிரச்சனை இல்லை. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட்டை வந்து குருமூர்த்தி ரீட்வீட் பண்ணுறாரா இல்லையா? ஆமாம். ஆமாம். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், குருமூர்த்தி இவங்க எல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில், ஒரு அலையன்ஸில் வேலை பார்க்குறாங்க என்று சந்தேகப்படுவதற்கு, நம்புவதற்கு எல்லா அடிப்படைகளும் இருக்குது. இவங்க அதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ அச்சமில்லைன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தாகூரா. ஆமாம், இவர் கார்கேயை பார்க்க போகிறார் இல்லையா? ஆமாம். அப்போ அது மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, பிஜேபிக்கு தாவிட்டாக்கா அச்சம் இல்லையே ஒன்றும். பிஜேபிக்கு வாஷிங் மிஷின்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஊழல் பண்ணிட்டு போனாக்கா இடி கேஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அச்சம் இது வந்து பிஜேபி ஒரு தாயத்தும் கூட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸு வந்துடலாம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால தான் அச்சம் இல்லை கிளம்பிடலாம் அப்படி இருக்கிறாரான்னு தெரியல. இது இப்போ காங்கிரஸ் தலைமை தான் சொல்லணும். மணிசங்கரையர் அது தெளிவாக சொல்லியிருக்காரு. கேரளாவில் பினராயி விஜயன் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து கூட்டணிக்கு இந்தியா அலையன்ஸினுடைய தலைவராக இருக்கிற அளவுக்கு தகுதியானவர் ஸ்டாலின் தான். அவர் தலைவராக இருந்தால் தான் நீ பிரதமராக முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். அது ஒரு சென்சிபிளான இதாக சொல்கிறேன் நான். சென்சிபிள் இன் தி சென்ஸ், வேறு யாரோ ஒருத்தர் மம்தா தலைவராகணும்னு பேசியிருக்கிறாங்க. இது இவர் ஸ்டாலினா மம்தாவா இன்னொருத்தரா அப்படின்றத விட ஒரு முக்கியமான பார்ட்டி விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இதெல்லாம் ரீஜனல் பார்ட்டி, நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி அப்படின்ற ஒரு மயக்கம் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. ஆல் இண்டியாலையும் ஜெயிக்கலைன்னாலும் நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து தகர்க்கப்படணும். இன்றைக்கி வந்து முதல்வர் ஹிந்துவில் வந்து ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அது வந்து அவங்க போட்ட கமிட்டி இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் அசோக் வர்தன் ஷெட்டி, முனைவர் நாகநாதன் இவர்கள் அடங்கிய குழு இந்த பழைய ராஜமன்னார் குழு அறிக்கை, மாநில சுயாட்சி அது எப்படியெல்லாம் சீர்கெட்டு போயிருக்குது, என்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு என்பது தமிழ்நாட்டின் கோரிக்கை அல்ல, இந்தியன் ஃபெடரலிசத்தை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கான ஒரு முன்முயற்சி என்ற முறையில் அது முன்வைக்கப்பட்டிருக்குது. அந்த பேப்பரை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியாது என்பதை கோட்பாடு ரீதியான ஒரு விளக்கமாக, மாநில உரிமை அப்படின்றது இருக்குது, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது தான். அதுக்கு தியரட்டிக்கலான இப்போ தனியாக சொல்கிறது இல்லை இது. அதனால் அதுக்கான கோட்பாட்டு ரீதியான விளக்கமாக பார்க்கணும். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போராட்டத்தில் வந்து இந்துத்துவ அரசியலை ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதிலும் சரி, கூட்டாட்சி கோட்பாட்டை முன்வைத்து மற்ற மாநிலங்களில் உள்ள அரசுகளை, கட்சிகளை, மக்களை திரட்டுவதிலும் சரி, தமிழ்நாடு, வெறும் திமுக மட்டும் நான் சொல்லலை, தமிழ்நாடு ஒரு முன்னணி பாத்திரம் வகிக்கிறது. காங்கிரஸோ காங்கிரஸை சேர்ந்தவர்களோ பின்னணியில் தான் நிற்கணும் என்பதை இனிமேலாவது உணர்ந்துக்கணும். ரொம்ப ஒரு விரிவான உரையாடல் தோழர். உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.